மீனராசி காலபுருஷ தத்துவத்தின் 12வது ராசி மீனராசி. குரு பகவானை அதிபதியாக கொண்ட உபய ராசி மற்றும் நீர் தத்துவ ராசி. இவங்க பொதுவான குணங்கள் என்னென்னா, மென்மையான சுபாவம், கற்பனை திறனும் அதிகம் இவங்கக்கிட்ட இருக்கும். மற்றவர்களை துன்பப்படுத்த மாட்டாங்க. துன்பப்படுறவங்களை கண்டால் உடனே ஓடி போய் உதவி செய்கிறவங்க மீனராசிக்காரங்களாக இருப்பாங்க. இயல்பாகவே ஆன்மீகம், தியானம், தத்துவங்கள் இதில் இவங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். அதனால் கலைத்துறை, கவிதை, ஓவியம், இசை, எழுத்து இதில் ஆர்வம் இருக்கும். இவங்க சண்டை சச்சரவுகளை விரும்ப மாட்டாங்க. அப்படி சண்டை போட்டால் இவங்கள யாராலையும் ஜெயிச்சிட முடியாது. இவங்க எந்த சூழ்நிலையிலும் தங்களை எளிதில் மாற்றிக்குவாங்க. நீர் தத்துவம்னால நீர் எப்படி எல்லாத்தோடையும் இணைஞ்சிருமோ அது மாதிரி இவங்க எல்லா சூழ்நிலையும் சமாளிச்சிடுவாங்க. மீனராசிக்காரங்க பெரும்பாலும் மற்றவங்களுக்கு வழிகாட்டுறதுல வல்லவர்களாக இருப்பாங்க. அதனால் ஆசிரியர், ஆன்மீகம், மருத்துவம், வங்கி இந்த மாதிரி தொழில் இவங்களுக்கு நல்லா வரும். நீர் சார்ந்த தொழில்களான மீன்வளம், கப்பல் துறை இதுலேயும் கலைத்துறையிலையும் ஆர்வம் காட்டுவாங்க. இவர்களுக்கு பண வரவு அரளமாக இருக்கும். ஆனால் மற்றவங்களுக்கு உதவி செய்வதிலும் ஆன்மீக காரியங்கள்லையும் செலவு செய்வாங்க. சேமிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மற்றவர்களோட மன ஓட்டத்தை அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி பேசுகிறதுல இவங்க வல்லவர்கள். குடும்பத்தின் மீது பாசம் அதிகமாக இருக்கும். குடும்பத்துக்காக தியாகம் பண்ணவும் ரெடியாக இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் மற்றவங்க கூட பகிர்ந்துக்கிறதுனால நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. மற்ற நண்பர்களுக்கு இவங்க ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்குறவங்களாகவும் இருப்பாங்க. அன்பாகவும் அக்கறையாகவும் இருக்கிற துணையை எதிர்பார்ப்பாங்க. சில நேரத்தில் கோபத்தையும் சந்தோஷத்தையும் அளவுக்கு அதிகமாக உணர்ச்சி வசப்படுறதுனால இவங்களுக்குள்ள சிறு சிறு ஊழல்களும் வரலாம். இவங்க முடிவெடுக்கிறதுல தயங்கிட்டே இருக்கிறதுனால சில வாய்ப்புகளும் கை நழுவ சான்ஸ் இருக்குது. மற்றவங்களை எளிதில் நம்புறதுனால அதிகமான ஏமாற்றத்துக்கும் இவங்க ஆளாகிறவங்களா இருப்பாங்க. இவங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. நிறங்கள் மஞ்சள், வெளிர் சிவப்பு, பொன்னிறம். இவங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தா தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு.